கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலைகளிலும் கூட ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீங்கள் உற்சாகமாய் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். நாம் யாவும் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நாம் எடுக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் பாடி புகழப்படத்தக்கவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலங்களில் கூட ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாக உடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கவும், உம்மை பாடவும், உம்மை துதிக்கவும் ஆண்டவரே கிருபை நீ தருகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, அப்பா, இந்த கால வேளையிலே எங்கள் கவலைகளை மறந்து, எங்கள் துக்கங்களை மறந்து, எங்கள் சூழ்நிலைகளை மறந்து உற்சாகமாய் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபையை தாங்க ராஜா. ஆம் தகப்பனே, அப்பா, நாங்கள் பாடி மகிழ எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. ஆவிலே கலிகூர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆம் ராஜா, அப்பா, இந்த காலைகளிலும் கூட ராஜா எங்கள் முழு பலத்தோடும், எங்கள் முழு உற்சாகத்தோடும், எங்கள் முழு சிந்தையோடும் உம்மை பாடி துதித்து ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தோட ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீரே எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலைகளில் கூட நாம் ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34 நாம் அதை பார்க்கிறோம். அந்த பாடல் இப்படியாக ஆரம்பமாகிறது: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று தாவீது சொல்லி பின்பதாக தாவீது சொல்கிறார்: சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். இந்த சங்கீதத்துடைய அந்த முகவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கும் பொழுது தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின போது, தேவன் அவனை விடுவித்த போது அவன் பாடின ஒரு பாடல். அவன் வனாந்தரத்திலே தன்னுடைய உயிருக்காக, ஜீவனுக்காக இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்ட போது அவன் பாடின பாடல். தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவன் தன்னை அற்புதமாய் பாதுகாத்து, தன்னை அதிசயமாய் போஷித்து நடத்தினார் என்று சொல்லி அவர் விசுவாசித்து பாடின ஒரு பாடல். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள், எந்த சூழலிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன தாவீது. ஆமென். இந்த காலைகளில் கூட விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரத்தை தூக்கி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரத்தை தூக்கி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் வீரத்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள்
ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. குறையில்லை, குறையில்லை, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. குறையில்லை, குறையில்லை, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாய் இருந்தால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென், ஆமென். நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை அப்படியாக போஷிக்கிறவராய் இருக்கிறார். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு, அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில ஒரு தேவை என்று சொல்லும் பொழுது, ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது அவர் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த வேளையிலும் கூட நாம் யாரும் உற்சாகமான ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு, அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் நேசரை துதித்திடுவேன். ஆமென். யார் உற்சாகமாய் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவரே என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவரே என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காரணத்தால் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காரணத்தால் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்து தவிக்கும் வேளையில் பழகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்து தவிக்கும் வேளையில்
வந்திடுவார். இருளிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் காலத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் காலத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளி வாழும் கேரத்து மருத்துவராகிடுவார். பாவ நோயாளி வாழும் கேரத்து மருத்துவராகிடுவார். மயங்கிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரை நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரை நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசரிலோடு துணையாய் ஜீவிக்க நானி கலக்கிறேனே. நேசரிலோடு துணையாய் ஜீவிக்க நானி கலக்கிறேனே. எந்தனுக்கே காவலவர் நானுடல் அவருயிரே. எந்தனுக்கே காவலவர் நானுடல் அவருயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்
ஆராதிக்கும் இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஏன் விஞ்ஞானம் மாறலாம், எல்லாம் மாறினாலும் நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் மாறாதவர், நித்தியமானவர், நிலைவரமானவர். அவர் வாக்குத்தத்தங்களிலே மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில் கூட நாம் யாவரும் உற்சாகமாய் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு கூட இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துகிறவரே என்று சொல்லி இந்த காலையில் நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எனக்காக ஜீவன் தந்தவரே, என்னோடு கூட இருப்பதற்காக உயிரோடு எழுந்தவரே, என்னை என்னென்றைக்கும் வழி நடத்துகிறவரே, எனக்காக ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காக ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, அவர் என்னை சந்திக்க வந்திருவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, அவர் என்னை சந்திக்க வந்திருவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் உன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் உன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் உன் தேடவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் உன் தேடவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அவர் தன்னிரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அவர் தன்னிரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதரை கைவிட்டாலும் மாமிச பழுகி தாரிட்டாலும், மனிதரை கைவிட்டாலும் மாமிச பழுகி தாரிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழித்திட்டாலும் என்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழித்திட்டாலும் என்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே.
ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீ மாத்திரம் போதும் ராஜா. ஆம் தகப்பனே. அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாம் உணர்ந்துள்ளாக இந்த காலையில் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே. அப்பா யார் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே, அப்பா யார் எங்களை ஆண்டவரே அப்பா தள்ளினாலும் ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிற தேவன் ராஜா. நீர் எங்களை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை நன்றாய் அறிந்த தேவன் ராஜா. நீர் எங்களை அழைத்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை நன்றாய் புரிந்த தேவன் ராஜா. அப்பா நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் ராஜா. அப்பா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த எங்களை ஆண்டவரே நீர் உயிர்ப்பித்தீரே ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஆம் ராஜா. அப்பா தேவனுக்கு துரோகிகளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. கோபாக்கின் பிள்ளைகளாய் இருந்த எங்களை ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் ஆண்டவரே அப்பா நீர் கழுவி சுத்திகரித்து எங்களை ஒப்புரவாக்கினீரே ராஜா. அப்பா எங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றினீரே ராஜா. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். நீ மாத்திரம் போதும் ராஜா. நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நாங்களே ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்வாய் பார்த்தாலும் நீ எங்களை மேன்மையாய் பார்க்கிற தேவன் ராஜா. ஹalleluya. எங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வைத்து பார்க்கிற எங்கள் தந்தையாம் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பாவிகளான எங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வைத்து பரிசுத்தமாய் பார்க்கிற எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. அநீதி நிறைந்தவர்களாகி எங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வைத்து நீதிமான்களாய் பார்க்கிற எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ராஜா. உம்மை போல நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்பா உம்மை போல ஒருவர் இல்லை ராஜா. அப்பா நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் ராஜா. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. யெகோவாயே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு. கூட ஒவ்வொரு ஆண்டவரோடு சொல்லுங்க ஆண்டவரே நீ மாத்திரம் போதும் ராஜா. ஆமென். நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று சொல்லுவார். நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹி சிருஷ்டிப்பின் தேவனே உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த
நன்றி என் உள்ளத்திலே. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலுள்ள அன்பு கொண்டீர். என்னை மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லை. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, அப்பா, மோசேக்கு எதிராக சொந்த சகோதரனும் சகோதரியும் எழுப்பினார்கள். மோசேக்கு எதிராக தன்னுடைய சொந்த ஜனங்களே எழுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் நீர் மோசையோடு கூட இருந்து அப்பா மோசைக்காக நீர் பேசுவீர்கள். ஆம் தகவலே, நீ மாத்திரம் போதுமான, நீ மாத்திரம் போதுமானவரே. தாவீதோடு கூட இருந்தவர்கள் ஒரு நாள் தாவீதின் மேலே கல்லெறியும்படியாக ஆண்டவரே அவனுக்கு விரோதமாக கர்த்தரை எடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆம் ராஜா, நீ மாத்திரம் போதுமானவரே. அப்பா, எங்களோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் எங்களுக்கு எதிராக நின்றாலும், எல்லா சூழ்நிலைகளும் தலைகீழாக மாறினாலும் நீர் ஒருவர் மாத்திரம் போதும் ராஜா. நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார் ஆண்டவரே? நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார் ராஜா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதுமானவரே, நீர் மாத்திரம் போதும் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் என்னை விட்டு விலகாதவர் ராஜா. நீர் என்னை நன்றாய் அறிந்த தேவன் ஆண்டவரே. உம்மை போல ஒருவரும் இல்லை ராஜா. நீ மாத்திரம் போதும் அப்பா, நீ மாத்திரம் போதும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறேன் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காணக்கூடாத தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹல்லேலூயா. உம்மை கண்டவர் இல்லை ஆண்டவரே, உம்மை அறிந்தவரும் இல்லை, உம்மை புரிந்தவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் உன்னதமானவர் ராஜா, நீர் உன்னதமானவர் ஆண்டவரே, நீர் ஒரு எல்லை இல்லாதவர் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பமும் முடிவும் இல்லாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நித்தியமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே, என்றென்றைக்கும் மாறாதவரே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. எல்கோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லை. எல்கோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. எல்கோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லை. எல்கோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை. உமக்கு உருவங்கள் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை. உமக்கு உருவங்கள் இல்லை. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். அம்மா, நீர் ஒருவரே உன்னதமானவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே மகத்துவமானவர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம். ஆம் தகப்பனே,
ஆவியான எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ வியாபியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே, இப்பொழுதும் தங்கள் இல்லங்களிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அப்பா, ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆவியாய் இறங்கி இருக்கிற எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். சர்வ வியாபியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ வியாபியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ வியாபியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான சிங்காசனத்தில் அடிச்சிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம். நீ ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் காத்திருக்கிற ராஜா. இந்த காலைகளிலும் கூட ஆண்டவரே அப்பா, செக்கினா அப்போஸ்தலர் கூடாரத்தின் குடும்பமாக அப்பா, நாங்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக இணைந்தவர்களாக இந்த ஆராதனை உங்கள் பாதத்திலே ஏறெடுக்கிறோம். ஏற்று எங்களை ஆசீர்வதி அன்பின் பரலோக தகப்பனே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலைகளிலும் கூட ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நாம் யாவும் கண்களை மூடி நாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. வார்த்தையாகிய எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே எங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த காலைகளிலும் கூட ராஜா, உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக, இந்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே, நீ பேசும் தெய்வம் ராஜா, நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த காலைகளிலும் கூட ராஜா, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஆமாண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையை நீ சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, எங்களை நிலைநிறுத்துவீராக. ஆமாண்டு நல்ல பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் ஆண்டவரே தங்கள் இல்லங்களிலிருந்து அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆம் தகப்பனே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா எங்கும் நிறைந்திருக்கிறவர், எங்கும் ஆண்டவரே நீ கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியே நிறைந்தவரையில் ஒவ்வொரு இல்லங்களிலும் நீர் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. நீங்க ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் தியானித்தது தேவனை சீர்படுத்தினார். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே சிதைந்து போன அந்த உறவை, ஏதேன் தோட்டத்திலே கீழ்ப்படியாமையினாலே பெருமையினாலே சிதைந்து போன அந்த உறவை இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி கெத்செமனே தோட்டத்திலே முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவராய் கல்வாரி சிலுவையிலே தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து சிதைந்து போன உறவை சீர்படுத்தினார் என்று நாம் தியானித்தோம். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஆன சிதைந்து போன உறவை சீர்படுத்துவதற்காக, நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நாம் கடந்த வாரத்தை தியானித்தோம். இந்த வாரத்திலும் அதன் தொடர்ச்சியாக நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய உதவியோடு கூட நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு, சீர்படுத்தப்பட்ட அந்த உறவை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும். அந்த உறவை நாம் பலப்படுத்த வேண்டும். அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்து இயேசு சீர்படுத்தின அந்த உறவு, கிறிஸ்து இயேசு நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். அந்த உறவை அவர் சீர்படுத்தினார் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்போ நாம் ஒரு கேள்வியை மாத்திரம் நம்ம பார்த்து நாம் கேட்கலாம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் இணைந்து சிதைந்து போன உறவை சீர்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியாக சீராக இருக்கிறதா? நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சீராக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் கேட்போம் என்று சொன்னால் அநேகருடைய பதில் மௌனமாகவே இருக்கிறது இல்லையா?
ஒரு ஊழியர் இப்படியாக கேட்டார், என்னம்மா ஆண்டவரை சந்தோஷமா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். என்னது, ஆண்டவரை சந்தோஷமா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறாரா என்ற கேள்வி அல்ல, ஆண்டவர் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறாரா என்ற கேள்வி அல்ல. ஆண்டவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்மளை சந்தோஷமா தான் வச்சிருக்கிறார். நம்ம சந்தோஷமா இருக்கும்படி தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அவர் நம்மளை சந்தோஷமா தான் வச்சிருக்காரு. ஆனா நாம தான் அநேக வேளையிலே அவரை துக்கப்படுத்துகிறோம். ஆகவேதான் அந்த ஊழியர் கேட்டாரு, நீங்கள் ஆண்டவரை சந்தோஷமாய் வைத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட சந்தோஷமா இருக்கிறாரா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அது எப்படி இருக்கிறது? ஆண்டவர் உங்களோடு கூட உறவாட நீங்கள் நேரம் கொடுக்கிறீர்களா? ஆண்டவரோடு கூட உறவாடுகிறீர்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அது எப்படி இருக்கிறது? அது சீராக இருக்கிறதா? அது சரியாக இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த உறவை நாம் எப்படி சீர்படுத்த வேண்டும்? தேவன் செய்வதை அவர் செய்து முடித்து விட்டார். நாம் எப்படி நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் சீர்படுத்துவது? நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் எப்படி சீர்படுத்துவது? அந்த உறவை நாம் எப்படி சரி செய்வது? அந்த உறவை நாம் எப்படி ஸ்திரப்படுத்துவது? இல்லையா? அதை குறித்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 2 காரியங்கள் இல்லையா? சீரான ஜெபம், சீரான வேத தியானம். சீரான ஜெபம், சீரான வேத தியானம். அநேகருடைய வாழ்க்கையில அநேக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இல்லையா, கிட்டத்தட்ட இந்த கேள்வியை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அநேகருடைய பதில் இதற்கு நான் முன்பு சொல்றது போல மௌனமாக தான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சீரான ஜெபம், ஜெப நேரம் இருக்கிறதா? அல்லது ஒரு சீரான வேத தியானம் இருக்கிறதா? சீரான என்றால் ஒழுங்கான இல்லையா? அந்த ஒழுக்கத்திற்குரிய ஒரு ஜெப நேரம், ஒரு ஒழுங்கான ஒரு வேத தியான நேரம் என்று இருக்கிறதா என்று சொன்னால் அநேக வாழ்க்கையிலே இல்லை. ஆகவேதான் தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவும் அநேக நேரத்திலே சீராக இருப்பதில்லை, அதாவது சரியாக இருப்பதில்லை இல்லையா? நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு சீரான ஜெப நேரம் இருக்க வேண்டும், ஒரு சீரான வேத தியான நேரம் இருக்க வேண்டும். அது சீராக இருக்கும் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவும் அழகா சீரா இருக்கும், சரியா இருக்கும், நேர்த்தியா இருக்கும். நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலர்கள் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும். 2 காரியம் சொல்றாங்க. ஒண்ணு, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும், இன்னொன்று வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். வேத வசனத்தை அவர்கள் போதிக்கிறாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி வேத வசனத்தை அவர்கள் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை தியானிக்காம என்ன பண்ண முடியாது? போதிக்க முடியாது இல்லையா? ஒன்று வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் வேத வசனத்தை போதிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். இன்னொன்று அவருடைய வாழ்க்கையிலே அதிகமான நேரம் அவர்கள் ஜெபத்திற்கு கொடுத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட நாம் உறவாடுகிற ஒரு நேரம், நமக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரியா இருக்குது, சீரா இருக்குது என்று சொன்னால் அங்கே மிக முக்கியமாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், முதல்ல எல்லாரும் கேட்கிற ஒரு காரியம் என்னது? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த பதிலிலிருந்து நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அது எப்படி இருக்கிறது என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அது புரிந்து கொள்ளலாம். இந்த கேள்விக்கு பதில் வந்த உடனே நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, எப்பொழுதும்
சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இல்லையா? நிறைய பேருக்கு ஜெபம்னாலே சந்தோஷம் எல்லாம் போயிடும். ஆனா வேத வசனம் சொல்லுது, எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதே நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாய் இருக்க வேண்டும். ஆமென். எப்பொழுதும் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிப்பது உங்களுக்கு அது சந்தோஷமாய் இருக்க வேண்டும். சரி, 18வது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே நாம் சந்தோஷமாய் இருந்து இடைவிடாமல் ஜெபம் செய்து எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே தேவனோடு கூட ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று ஒரு பாடினார். அவர் யாரும் தெரியல, அந்த பாடல் மிக அழகா இருக்கும் இல்லையா? நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அல்லது அந்த பாடலுடைய அடுத்த வரியும், அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். ஆமென். ஜெப நேரம் என்பது நான் பேசுவதை ஆண்டவர் கேட்பார், அவர் பேசுவதை நான் கேட்பேன். இன்னும் ஒரு அருமையான பாடல்ல அதை கேட்கும் போதே நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜெப நேரம் என்பது இப்படியாக இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை காண்பிக்கிறது. ஒரு அருமையான தேவ மனிதர் ஒரு நாள் என்னோட வேதனையாக ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். பாஸ்டர், நான் ஜெபிக்கும் பொழுது என்னால தேவ பிரசன்னத்தை உணர முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது, ஏன் அப்படின்னு தெரியலையே பாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படாரு. மிகுந்த வருத்தத்தோடு அவர் பகிர்ந்து கொண்டார். உண்மையாக தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு இருக்கும்போது, நாம் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் ஒரு சீரான உறவு அந்த ஜெபத்துல இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். ஒருவேளை அதுல ஏதாவது சில பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நாம் என்ன பண்ணோம், ஜெப நேரத்திலே இழந்து போகிறோம். கல்வாரி சிலுவையிலும் கூட இயேசு கிறிஸ்து, என் தேவனே என் தேவனே ஏன் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைக்கிறீர் என்று சொன்னபோது அந்த தேவ பிரசன்னத்தை அவர் உணராமல் இருந்ததை தான் அந்த வார்த்தை, அந்த வசனம் வெளிப்படுத்துகிறது இல்லையா? என்று சொன்னால் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அந்த ஜெப நேரத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக, நான் பேசுவதை என் தேவன் கேட்கிறார், அவர் பேசுவதை நான் கேட்கிறேன் என்பதுதான் ஒரு ஜெப நேரம். இப்படிப்பட்ட ஒரு சீரான ஜெப நேரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் உண்மையிலே நமக்கும் ஆண்டுக்கும் உள்ள உறவு அது மிகவும் இனிமையானதாக இருக்கும். அது மிகவும் ஒரு மிகுந்த வல்லமை உள்ளதாக, ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில இந்த சீரான ஒரு ஜெப நேரம் காணப்படுவது இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை என்ன பண்றாங்க? 5 வேளை தொழுகிறார்கள். நான் கம்பாரிசனுக்காக சொல்லல, ஆனால் நாம் சில காரியங்களை பார்க்கணும் இல்லையா? ஒரு நாளைக்கு 5 வேளைகள் அவங்க எப்படி தொழுறாங்க, என்ன தொழுறாங்க, அதெல்லாம் நமக்கு வேணாம். ஆனால் அதிகாலையில் எழுந்து போய் என்ன பண்றாங்க? அவர்களுடைய தெய்வம் என்று அவர்கள் நம்புவதை அவர்கள் என்ன பண்றாங்க? தொழுகிறார்கள். அதற்கு பின்பதாக அந்த நாளினுடைய 5 வேளைகளிலும் அவர்கள் போய் என்ன பண்றாங்க? தொழுகிறார்கள். சீராக ஒவ்வொரு நாளும். ஏன் அவர்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் 5 வேளை போய் தொழுகிறாங்க? அதன் மூலமாக அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுதுன்னா இல்ல, அது அவர்களுக்கு ஒரு கட்டளையாக, ஒரு கடமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன பண்றாங்க? செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஜெப நேரம் என்பது அப்படிப்பட்டதல்ல. நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு, அந்த உறவின் அடிப்படையில தான் அங்க ஜெபமே இருக்கிறது. ஆமென். உறவு இல்லாதவர்களால உண்மையாக ஜெபிக்கவே முடியாது. அந்த ஜெப நேரம் ஒரு வறட்சியான ஒரு ஜெப நேரமா இருக்கும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கும் என்றால் ஜெபம் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரோடு உள்ள உறவில் என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாக சீராக இருக்கிறார்கள். ஆமென். ஆகவே இங்க பார்க்கிறோம், இந்த இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறார்கள். யூதர்கள் கட்டாயமாக ஒரு நாளைக்கு 3 வேளை என்ன பண்ணுவாங்க? தொழுவார்கள். இந்துக்களும் கூட அவருடைய பாரம்பரியமாக சடங்காச்சாரமான இந்துக்களை நாம் கேட்போம் என்று சொன்னால் அவர்களும் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேளை வணங்குகிறவர்களும் உண்டு.
ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சீரான ஜெப நேரத்தை நாம் கொண்டிருக்கிறோமா என்று சொன்னால் அநேகருடைய பதில் இல்லை. ஜெபிப்போம் மாஸ்டர், ஜெபிப்போம் இல்லையா? எப்ப ஜெபிப்பீங்க? எப்படி ஜெபிக்கிறீங்க? எந்த நேரத்தை ஜெபிக்கிறீங்க? இல்லையா? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? இந்த கேள்வியெல்லாம் கேட்டா மிகுந்த வருத்தம் இல்லையா? மிகுந்த துக்கம் உண்டாயிடும். நல்லா யோசிக்க, நம்ம வாழ்க்கையில ஜெப நேரம் சீராக இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அது சீராக இருக்கும். நல்லா யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து அவர் ஜெபிக்க சொன்னார். அந்த சோதனை நேரத்துல கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற அந்த நேரத்துல பேதுருவை பார்த்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் பேதுரு அந்த வேளையிலே ஜெபிக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபித்துக் கொண்டேன் என்று சொன்னார். நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார் இல்லையா? பேதுரு ஜெபிக்க தவறினாலும் அந்த இடத்துல ஆண்டவர் பேதுருக்காக ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒருவேளை பேதுரு அங்க ஜெபிக்காததுனால ஆண்டவருக்கும் பேதுருக்கும் உள்ள அந்த உறவு ஒருவேளை முறிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த மனுஷன் எனக்கு யாருன்னே தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். நாம் ஒழுங்காக ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் சில சந்தர்ப்பங்களிலே சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஏன்? நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு முறிந்து போகக்கூடிய நிலையில நாம் மாறி போகவும் முடியும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, ஜெபி பேதுரு. ஒருவேளை பேதுரு மட்டும் கரெக்டா ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்திருந்தாருன்னா அந்த சூழ்நிலையில நான் விசுவாசிக்கிறேன் தைரியமா சொல்லியிருப்பாரு, ஆமா நான் இயேசு கிறிஸ்துவின் நண்பன் தான், நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் தான், என்ன அவருக்காக நான் உயிரையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று பேதுரு சொல்லியிருப்பார் இல்லையா? ஏன்னா அதே பேதுரு தான் நாம் வாசிக்கிறோம். பேதுரு, தோமா, இந்த அப்போஸ்தலர்கள் தான் நாம் வாசிக்கும் போது யோவான் நற்செய்தி நூலில் லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது ஆண்டவர் அங்க பெத்தானியாவுக்கு போக வேண்டும் என்று சொன்ன போது, ஆண்டவரே உங்களை கல்லேரியை தேடினார்களே என்று சொன்னார். ஆனாலும் ஆண்டவர் அங்கே போக வேண்டும் என்று விரும்பினார். எல்லா சீஷர்களும் அவருக்கு பின்பாக வந்தார்கள் இல்லையா? வாங்க ஆண்டவரோடு கூட மரிப்பதானாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி உற்சாகமா வந்தவங்க அந்த சீஷர்கள். ஆனால் அந்த கடைசி நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரும் சிதறி ஓடினார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவேளை நான் விசுவாசிக்கிற பேதுரு ஜெபித்திருந்தால் அந்த நேரத்திலே அவர் உறுதியாய் நின்று இருக்க கூடும் என்று சொல்லி, ஆகவே நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெப வாழ்க்கை சீராக இருக்கும் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவும் சீராக இருக்கும். நாம் ஸ்திரமாய் இருப்போம், நாம் பலப்பட்டு இருப்போம் இல்லையா? உண்மையாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் நிலைத்திருப்போம். ஆகவே ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த சீரான ஜெப நேரத்தை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? ஏதோ ஒரு நேரத்தில் நான் ஜெபிப்பேன், ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு ஜெபிப்பேன், ஒரு நாளைக்கு 5 மணிக்கு ஜெபிப்பேன், ஒரு நாளைக்கு 8 மணிக்கு ஜெபிப்பேன், ஒரு நாளைக்கு 10 மணிக்கு ஜெபிப்பேன், நான் நினைச்ச நேரத்தில் ஜெபிப்பேன் என்று அல்ல. ஆண்டவருக்கென்று ஒரு நேரத்தை நாம் பிரத்யேகமாக பிரித்தெடுப்போம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்காக பிரித்தெடுப்பதெல்லாம் பரிசுத்தமானது. நீங்கள் எதை பிரித்தெடுத்தாலும் அது பரிசுத்தமானது. நீங்கள் உங்கள் நேரத்தை கர்த்தருக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிரித்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் அது பரிசுத்தமான நேரம். கர்த்தருக்கென்று நீங்கள் பரிசுத்தப்படுத்தி இருக்கிற ஒரு நேரம். உங்கள் பணத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பரிசுத்தமான காணிக்கை இல்லையா? தேவனுக்கென்று எதை நீங்கள் பிரித்தெடுக்கிறீர்களோ அது எல்லாம் பரிசுத்தமானது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்கென்று நீங்கள் பிரித்தெடுத்து அந்த நேரத்திலே சீராக நீங்கள் அனுதினம் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சீர்படும், ஸ்திரப்படும், பலப்படும், நிலைப்படும். ஆமென். அடுத்ததாக கிறிஸ்து இயேசுவோடு கூட நம்முடைய உறவை நாம் சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 119:16 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக ஒரு வாலிபன் தன்னுடைய வழியை எதினால்
சுத்தம் பண்ணுவான் இல்லையா? ஒரு வாலிபன் தன்னுடைய வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று சொன்னால் வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 119 வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. தன்னுடைய வழியை, தன்னுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்தி சீர்படுத்தி சரிப்படுத்துவதற்கு வாலிபனுக்கு வேத வசனம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை, அந்த வாலிபலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை தியானித்து அதற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். நாம் வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3 வசனம். 2 தீமோத்தேயு 3 வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆகவே இங்க பார்க்கிறோம், வேத வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? நம்மை சீர்படுத்துவதற்காக. வேத வசனம் தான் ஒரு மனிதனை சீர்படுத்துகிறது. சில வேளையில விசுவாசிகளை, அவருடைய குறைகளை, அவர்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை சுட்டி காட்டி அவர்களை சீர்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது அவர்கள்லாம் பண்ணுவாங்க, பயங்கரமா கோபமடைவார்கள், அல்லது அதை ஒத்துக்கொள்ள எதிர்த்து பேசுவார்கள், எதிர்த்து நிற்பார்கள், பல காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா அவர்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பார் என்று சொன்னால், வேதத்தை அவர்கள் வாசித்து தியானிப்பார் என்று சொன்னால், அந்த வேத வசனம் அவர்களோடு கூட பேசி அவர்களை சீர்படுத்தும். ஆகவேதான் இந்த காலவேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சீரான வேத தியான நேரத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சீரான ஜெப நேரம், ஒரு சீரான வேத தியான நேரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேத தியானம் உங்களை சீர்படுத்தும், உங்களை ஸ்திரப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும். ஆண்டவரோடு உங்களுக்குள்ள அந்த உறவை அது இன்னுமாக நேர்த்தியாக சீர்படுத்தும். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறது போல வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் நம்மை சீர்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல என்னென்னலாம் தடை இருக்கு, இதெல்லாம் சீர்படுத்தணும், இதெல்லாம் சரிப்படுத்தணும்னா வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் வேத வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டு நம்மை சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். வேத வசனத்தையே நம்ம தியானிக்கல, வேத வசனத்தையே வாசிக்கல அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் எதை கொண்டு நம்மை சீர்படுத்துவார்? ஆகவே அவர் வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். தேவ ஆவியானவர் அவர் சுயமாய் ஒன்றும் பேசுவதில்லை இல்லையா, நான் பேசினவைகளிலிருந்து அவர் எடுத்து பேசுவார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆக வேத வசனங்களை நாம் அனுதினமும் தியானிப்போம் என்று சொன்னால் அந்த வசனங்களை கொண்டே ஆவியானவர் நம்மை சீர்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். யாக்கோபு 1 நாம் வாசிக்கும் பொழுது அங்க யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார். யாக்கோபு 1 21 வசனம் 21 நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எவ்வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு சில பொறுமையாக வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, எல்லா அழுக்கையும் எல்லா துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற
வேத வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது அந்த வசனத்துக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். சீரான ஒரு வேத தியானம். அந்த வேத தியானம் வந்து ஏதோ வேதத்தை நான் தியானித்தேன், என்னுடைய டைரியில என்ன பண்ணிட்டேன், குறிப்பெடுத்துட்டேன். பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல செய்தி கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு புதுசா இதை என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தார், நூத்தனமா இதெல்லாம் எனக்கு என்ன வெளிப்படுத்தினார், வெளிப்பாடுகள் கிடைத்தது இல்லையா? அதெல்லாம் வந்து இரண்டாவது பட்சம் தான். அதெல்லாம் இரண்டாவது பட்சம். முதலாவது, ஆண்டவர் வேத வசனத்தை கொண்டு என்னோடு கூட பேசினார், வேத வசனத்தை கொண்டு என்னை உணர்த்தினார், என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டினார், இதை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், இதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், இதை நான் செய்ய வேண்டும் என்று என்னை உணர்த்தினார். இப்படி நம்முடைய வேத தியானம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு சீர்படும். நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு சீர்படும். அப்படியாக நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். தேவன் அதை கொண்டு, வேத வசனத்தை கொண்டு நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். வசனம் இப்படியாக சொல்கிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரியவன், ஒரு கிறிஸ்தவன் தன்னைத்தானே எப்படி வஞ்சித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். வெறும் வசனத்தை கேட்டுட்டு எழுந்து போகிறவர்கள், வெறும் வசனத்தை வாசித்து விட்டு எழுந்து போகிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்கள். நீங்க தினந்தோறும் பைபிள் ரீடிங் பண்றீங்க இல்லையா? தினந்தோறும் நீங்க வேதத்தை வாசிக்கலாம், ஆனாலும் நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த கேள்வி கேட்டீங்க, உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்றீங்களா? தினந்தோறும் உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இல்ல வாசிக்கிற வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? வாசிக்கின்ற, நீங்கள் தியானிக்கின்ற வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறீங்களா? நீங்கள் தியானிக்கிற வசனத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று நீங்கள் தீர்மானங்களை எடுக்கிறீங்களா? இல்லை என்று சொன்னால் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறீர்கள், உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளுகிறீர்கள் இல்லையா? வசனம் எப்படியாக சொல்கிறது? எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். வாசிக்கும் போது ஏதோ லைட்டா எனக்கு என்ன பண்ணுச்சு, ஆமால நம்ம கூட இப்படிதான் இருக்கிறோம்ல, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, கடந்து போவது. அதை சீர்படுத்துவதில்லை, அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை. நினைச்சுன்னு சொன்னா நம்ம வீடே அலங்கோலம் ஆயிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல இருக்கிறவங்கன்னா ஏதோ நம்ம போற வீட்டுல பாருங்க, ஏதோ ஒரு பொருள் விழுந்து கிடக்கிறது அல்லது ஏதோ ஒன்று விழுந்து கிடக்குது, அதை எடுத்து நம்ம சரி செய்யல, அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே போறோம்னு சொன்னா நாட்கள் ஆக ஆக வீடே அலங்கோலமாய் மாறிவிடும். அது போல அநேகருடைய இருதயமும் அலங்கோலமாய் மாறிவிடுகிறது. ஏனென்றால் அவர்கள் வேத வசனத்தை வாசித்தும் தியானித்தும் சீர் செய்ய வேண்டியதை சீர்படுத்தாமல், சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தாமல், அதை பார்த்தும் பார்க்காதபடி அவர்கள் கடந்து போவதனாலே அநேகருடைய இருதயங்கள் அலங்கோலமாய் மாறி போகிறது, அநேகருடைய வாழ்க்கை அலங்கோலமாய் மாறி போகிறது. வேத வசனத்தை நாம் தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து தீர்மானங்களை எடுத்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஒரு குழந்தை எப்படி இல்லையா ஒரு தாயினுடைய பாலுக்காக அது ஏங்குமோ
அது போல குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இல்லையா? ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 3 வேளை தான் பால் குடிக்குமா? காலையில மணி 7 ஆச்சு, அப்புறம் மத்தியானம் ஒரு 12 ஆச்சு, நைட்டு அப்படிதான் இல்லை. அதுக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பதான் அது அழும், அப்பப்பதான் அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, அது உணவை கொடுப்பாங்க. இல்லையா? வேதம் அப்படிதான் சொல்லுது. நாம் வளரும்படி களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அந்த வேத வசனத்தின் மூலமா தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நல்ல ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை நாம் அகற்றிவிட முடியும் என்று வேதம் சொல்கிறது. 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இடறுகிறார்கள். அப்போ ஒரு மனிதன் திருவசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அவன் இடறி விழுகிறவனாய் இருக்கிறான். ஆகவே ஆண்டு பிள்ளைகளாகிய நாம் இடறி விழுகிறவர்களாக அல்ல, சீர்பட்டவர்களாக, ஸ்திரப்பட்டவர்களாக, பலப்பட்டவர்களாக நிலை நிற்க வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில சீரான வேத தியான நேரம் இருக்க வேண்டும். அதற்கு பின்பதாக நாம் வாசித்த, நாம் தியானித்த அந்த வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக, நாம் ஒப்புக் கொடுத்தவர்களாக, சரியான தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அது அழகாக சீர்பட்டிருக்கும். அந்த உறவு ஸ்திரப்பட்டிருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்பட்டிருக்கும். இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்குலைந்து போய் காணப்படுகிறது, நிலை குலைந்து போய் காணப்படுகிறது. அதற்கு காரணம் சீரான ஜப நேரம் இல்லாததும், சீரான ஒரு வேத தியான நேரம் இல்லாததுமாய் இருக்கிறது. ஆகவே நாம் நிச்சயமாகவே ஆவிக்குரியவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் இந்த காரியத்திலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சரி, ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டும், ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். நாம் வாசிக்கலாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, நீங்கள் முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனம் இப்படியாக 13வது வசனம், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், முன்னே அறியாமையினால இச்சையின்படி நடந்து கொண்டிருந்தீங்க, அறியாமையினால இச்சையின்படி நடந்து கொண்டிருந்தீங்க. ஆனால் இனி நடவாமல், இனி அப்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. யோசிங்க, நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு வீட்டை நம்ம சீர்படுத்தினாதான் அதை என்ன பண்ண முடியும், சுத்தமாய் இருக்கும். அப்படியே அலங்கோலமா போட்டு எல்லாத்தையும் குப்பையும் குளமா போட்டுதுன்னு சொன்னா அதை பரிசுத்தப்படுத்த முடியாது, சுத்தப்படுத்த முடியாது. நாம் சீர்படுத்தும் போதே அது சுத்தமாகும், அது பரிசுத்தமாகும். ஆமென். நாம் எல்லாவற்றையும் சீர்படுத்தும் போதே, சரிப்படுத்தும் போதே அது சுத்தமாகும். நம்முடைய இருதயத்தை நாம் சீர்படுத்தும் போது, நம்முடைய சிந்தையை நாம் சீர்படுத்தும் போது, சரிப்படுத்தும் போது அது சுத்தமாகும், அது பரிசுத்தமாகும். வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். இந்த நடக்கையில நாம் பரிசுத்தராய் இருப்பதற்கு தான்
அனுதின ஜப வாழ்க்கை மிக மிக அவசியம். அனுதின வேத தியானம் மிக மிக அவசியம் இல்லையா? இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில சீராய் இருக்கும் பொழுது நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் நடப்பதற்கு அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். அது நமக்கு ஒரு ஆவிக்குரிய பலனாய் இருக்கும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் சரியாக சீர்படுத்திக் கொள்வதற்கு அனுதின சீரான ஜப நேரமும் அனுதின சீரான வேத தியான நேரமும் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். அதற்காக நாம் தீர்மானம் எடுப்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். ஆமாண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தீர் ராஜா. எங்களுக்காக நீர் உம்மை தாமே பரிசுத்தப்படுத்தினீர் என்று நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக நீர் உம்மை பிரித்தெடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, நீர் உம்மை பரிசுத்தப்படுத்தினீர் ராஜா. ஆமாண்டவரே, நாங்களும் ராஜா அப்பா எங்களை பிரித்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆமாண்டவரே, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக அல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக அல்ல, அன்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்க வாழ்க்கையை சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையை நாங்கள் ஸ்திரப்படுத்த அப்பா, நாங்கள் பலப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே, அலங்கோலமா இருக்கிற எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரே, சிதைந்து போய் இருக்கிற ஆண்டவரே அந்த உறவை அப்பா நீர் ஸ்திரப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பா நீர் சீர்படுத்தினீர் ராஜா. அப்பா நாங்களும் ஆண்டவரே அப்பா எங்கள் அனுதின வாழ்க்கையில அப்பா அலங்கோலமா இருக்கிற சீர்கெட்டு இருக்கிற காரியங்களை சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே, நல்ல பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த நாள் முதல் கொண்டு ராஜா ஒரு சீரான ஒரு ஜப நேரமும் ஒரு சீரான ஒரு வேத தியான நேரமும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தப்படுத்தி பிரித்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே, அதன் மூலமாக இந்த ஆண்டில எல்லாவற்றையும் நாங்கள் சீர்படுத்த உதவி செய்யுங்க ராஜா. ஆமாண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் ஒழுங்குபடுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆமாண்டவரே அப்பா, அந்த சீரிலிருந்து சுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக, எங்களை வழி நடத்துவீராக ராஜா. நல்ல பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி இந்த ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆளுகை எடுத்துக் கொள்ளும். திருசுத்தம் போல எங்களை உருவாக்கும். ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஷலோம், ஷலோம்.